1 கிலோமீட்டருக்கு 1 ரூபாயும் 20-25 தான். அதாவது யாழ்ப்பாணம் போகிறதுக்கு சரியான மக்கள்லாம் நிற்கினேன் பாருங்க. இவ்வளவு ஓடி போய் ஏறினோம் பயணி. மிகவும் அவதானமாக இருங்கோ. டிக்கெட் இல்லை, காசு இல்லை, டிக்கெட் எடுத்து தாங்கன்னு கப்பினம் என்னென்னா மிகப்பெரிய போயிருந்தேன் இல்லையா. போயிருந்தங்களை கைவிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிக சான்ஸ் இருக்குது. வந்து தூங்கிட்டேன் பாருங்க. நல்ல நித்திரை ஒன்றுன்றீங்க. 2 போயிட பட்டியலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு இடவழியில் தான் இப்போ பயணிச்சு கொண்டிருக்கிறோம். பாருங்க எப்படி ஒரு புனர்நிர்மாணம் நடக்குதுன்னு. சரியான மக்கள் தொகையோடு தான் இந்த ஜால்தேவி வந்து இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை நோக்கிய பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கு தான் நான் முதல் வந்து இந்த இன்ஜின் பட்டி கொழுவுறதை வந்து பார்க்குறேன். உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீகரன். எனது காணொலிகளுக்கு நீங்கள் தர ஆதரவு வந்து எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. தொடர்ச்சியான ஆதரவை எதிர்பார்க்குறேன். இன்றைய காணொலியில் வந்து என்னத்தை பார்க்க போகிறோம்னா, குறிப்பாக வந்து இப்போது இலங்கையில் 2026ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணத்துக்கு, அதாவது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணமோ யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு போகிற புகையிரத சேவைகள் வந்து மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது தினசரி ஒரு புகையிரத சேவை தான் நடந்து கொண்டிருக்குது. அதாவது பொதுமக்கள் பயணிக்கிற தேவைகளுக்காக ஒரு புகையிரதமும் ஃபர்ஸ்ட் கிளாஸுகளோட கூடிய புகையிரதம் ஒன்றும் தான் பயணித்து கொண்டிருக்குது. இந்த நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புகையிரதத்தில் பயணிக்கிறதுக்காக வந்து மக்கள் வந்து மிகவும் முந்தி அடித்து கொண்டிருக்கீங்கன்னா, அதோட வந்து இந்த புகையிரதத்தில் பயணிக்கிறதுக்கு இப்போ விலையை வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் பயணிக்கிறதுக்காக 1 ரூபாய் தான் புகையிரதத்தால் சார்ஜ் பண்ணப்படுது. அதாவது மிகவும் ஒரு குறைந்த விலையில் தான் இந்த புகையிரதத்தில் பயணிக்க போகிறோம். அப்படியான ஒரு புகையிரத பயணம் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறீங்க. தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கள். காணொலியை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ச்சியாக போடுற வீடியோக்கள் வந்து உங்களை சென்றடையும். மறக்காமல் ஒரு ஆதரவு பண்ணுறதாங்க. வாங்க தொடர்ச்சியாக வீடியோவுக்கு போவோம். கோட்டை புகையிரத நிலையத்தை வந்து நெருங்கிட்டோம். இன்றைக்கு வந்து நாங்கள் கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கிய ஒரு ரயில்வே பயணத்தை தான் பயணிக்க போகிறோம். கொழும்பு புகையிரத நிலையத்துக்கு உள்ளே வந்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கணக்கு ஆக்கள் வந்து கரையில் படுத்திருக்கணும். பயணம் செய்கிற ஆக்களோ தெரியலை, அல்லது யாசகர்களாக இருக்குமோ. கொழும்பை வந்து காசு போடுறாக்களை நம்பி வாழ்கிற சொந்தங்களும் கனவே இருக்கணும். அதாவது ஜாசகம் எடுத்து தமது உயிர் வாழ்வை மேற்கொள்கிறார்கள். அப்படியான ஆக்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்படியான இடங்கள் தான் வந்து படுக்கிறது, இரவு வந்து படுக்கிறதுக்கு இப்படியான இடங்களை தான் சூஸ் பண்ணுவேன். அவையோவும் தெரியலை பாருங்கள். கொழும்புக்கு வந்திருக்கிற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், அதாவது வந்து டூரிஸ்ட் வந்து இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி எங்கெங்கே போகலாம், எங்கெங்கே வரலாம்ன்றதை வந்து இங்கே வைக்க கைடன்ஸ் கொடுப்பாங்க. பாருங்கள், இதுதான் அந்த இடம். ரயில்வே டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்ன்ட்டு போட்டிருக்கு. நீங்கள் யாரும் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வர போகிறீங்கன்னா புகையிரத நிலையத்துக்கு வந்து இப்படி இவங்கள்ட்ட வந்து ஒரு கைடன்ஸை எடுத்துக்கொண்டு நீங்கள் போகிற இடங்களுக்கு போய் கொண்டு இருக்கலாம். கோட்டை புகையிரத நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போகிறது ஒவ்வொரு கவுண்டரில் வந்து டிக்கெட் எடுக்க வேண்டி கிடக்கு. அதாவது காங்கேசந்துறைக்கு வேறு இடம், குருநாகலுக்கு வேறு இடம், பதுளை போகிறதுக்கு வேறு இடம் வந்து அங்கே போக இங்கே அனுப்பினா, இங்கே போக அங்கே அனுப்பினா மக்களுக்கு எங்கே டிக்கெட் எடுக்கிறேன்னு தெரியாது. நான் இது வரைக்கும் ஒரு நாளும் கோட்டை புகையிரதுலேருந்து யாழ்ப்பாணம் போனதில்லை. வாங்க அப்படியே போவோம். புகையிரத நிலையத்தை வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் புகையிரத பிரயாண சீட்டுகளை வந்து வழங்க தொடங்கவில்லை யாழ்ப்பாணம் செல்கிறதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் போஸ்ட் ஒன்று இருக்குது. அதாவது ரயில்வே போலீஸ் நிலைய அதிகாரிகள் உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்கவர்கள். ரயில்வேயில் இருக்கிற கலவுகளாக இருந்தாலும், ரயில்வே இருக்கிற என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைக்கிறது வேதான். 4 மணி ஆகுது தானே, அவையிலும் கொஞ்சம் வசந்து தூங்கிட்டுனேன் பாருங்க. நல்ல நித்திரை ஒன்றுன்றீங்க. கதவை பூட்டிட்டு உள்ளுக்கெல்லாம் நித்திரை பாவம் தானே. அவைகளும் மக்களுக்காக சேவையாற்றிய கலப்பில் வந்து அவை முறங்கி கொண்டிருக்கணும். நாங்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்காக பார்த்து கொண்டிருக்கிறோம். டிக்கெட் வந்து எடுத்துட்டோம் பாருங்கள். ரூபாய் 580 பொறுமதியான பயணம். அதாவது 400 கிலோமீட்டருக்கு வந்து 580 எடுக்கணும். டிக்கெட் எடுத்துட்டோம். ஆனால் நாங்கள் இன்னும் உள்ளுக்கு போகல. நண்பர் ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் பாருங்கள். பேக்கை வச்சுட்டு போயிட்டார் வருவார். என்னென்னா நான் அதில் சொல்லியிருப்பேன், 500 ரூபா பொறுமதியான, அதாவது 580 ரூபாய் பொறுமதியான பயணம் வந்து சுமார் 400 கிலோமீட்டர்கள், கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர்களுக்கு. இதை வந்து நாங்கள் பிரித்து பார்க்க வந்து பாருங்கள், 1 கிலோமீட்டருக்கு 1 ரூபாயும் 20-25 தான் வருது. அப்படின்னு கேட்க பாருங்கள், இலங்கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு மிக விலை குறைந்த பயணம் தான் இந்த ரயில்வே பயணம். அதாவது 1 ரூபாய்க்கு
புகையிர நிலையத்துக்குள்ளே வந்துட்டோம். என்ன காரணம் வேண்டாம், சரியான சன நெரிசலுக்கு மத்தியில் இந்த புகையிர நிலையத்துக்குள்ளே வந்ததால் நாங்கள் டிக்கெட் எடுத்ததோடு வந்து அப்படியே விட்டுட்டோம். உள்ளுக்கு வந்த வீடியோ வந்து உங்களுக்கு காணொலியில் காட்ட முடியலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புகையிர நிலையம் வந்து மொத்தம் 8 மேடைகளை கொண்டது. அதாவது இலங்கையில் இருக்கிற பெரிய புகையிர நிலையங்களையும் இது கொண்டு வந்து 8 புகையிர மேடைகளை கொண்டது. பாருங்கள், அங்காலே உண்டு, இதில் உண்டு, இப்படியே இந்தியாவில் இன்னும் ஒரு 3 மேடைகள் இருக்குது. இப்படியே வந்து நாங்கள் புகையிர நிலையத்தை சுற்றி பார்க்க போகிறேன். என்னோட இடைந்து இந்த வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக நான் இந்த புகையிர நிலையத்தை வந்து சுற்றி காட்ட போகிறேன். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்று பெருசாக ஒன்றும் தெரிய தேவையில்லை நினைக்கிறேன். பெருசாக என்ன இருக்க போது வளமையாக இருக்கிற புகையிர நிலையங்களை மாதிரி தான். நான் இங்கே எல்லாம் கொஞ்சம் புகையிர மேடைகள் மட்டும் கூட இருக்குது, அவ்வளோதான். அப்படியே எதுக்கு வேணாலும் போய் பார்ப்போமேன். காணொளி தயாரிக்க வந்து நாங்கள் வந்து காணொலியை வந்து முழுமையாக மக்களை சென்றடைய வேணும். அது வந்து எங்கிட்ட ஒரு பொறுப்பு. ஸோ அப்போ அந்த பொறுப்புக்காக வந்து நான் இந்த ரயிலில் வந்து அங்கே என்ன நிற்குதுன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ட்ரெயின் வருது. அதாவது இங்கே வந்து என்ன நேரம், எந்த நேரத்துக்கு இந்த பிளாட்ஃபார்முக்கு ட்ரெயின் வருதுன்றதை வந்து எங்களால் ஊகிச்சு கொள்ள முடியாமல் இருக்கும். அதோட குறிப்பாக இந்த இதில் வந்து மஞ்சள் கோடு ஒன்று தெரியுதானே, அந்த கோட்டுக்கு இஞ்சால் நடக்கிறது வந்து குற்றமாக. நான் இப்போ அங்கே தான் நடந்து கொண்டு வந்துடுறேன். அது வந்து ஒரு ஆள் சொல்லி கேள்விப்பட்டேன் நான். ஸோ அப்போ நான் இப்போ இஞ்சால் பக்கத்தால் வந்து நடந்து போய்கிட்டுருக்கேன். எந்தெந்த மேடைக்கு என்னென்ன புகையிரதம் வரும், அது என்னென்ன டைம்களுக்கு வரும்ன்றதை வந்து முழுசாக இந்த காணொலியில் என்னால் காட்ட முடியாவிட்டாலும், ஏனென்று பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அது ஒரு மிகவும் பெரிய ஜாப். என்ன சொல்கிறேன்டா, ஒரு சிறிய புகையிர நிலையத்தில் ஒன்று இந்த புகையிர நிலையத்துக்கு வர புகையிரதத்தை பற்றியும் அந்த புகையிரதங்கள் வந்து இந்த நேரத்தில் புறப்படும்ன்றதை பற்றி விவரிக்கிறத வந்து மிகவும் ஒரு இலகுவான வேலை. ஆனால் கோட்டை புகையிர நிலையத்தை பொறுத்த வரைக்கும் நிமிடத்துக்கு 2 ரெயின் 3 ரெயின் அப்படி வந்து போய் கொண்டிருக்கும். ஸோ இப்போ இதை பற்றி விவரிக்கிறேன்டா பெரிய ஒரு நோட்ஸ் காப்பி மாதிரி பெரிய போர்டுகள் எழுதி இந்த இடங்களுக்கு என்னென்ன போகும் என்று விளங்கப்படுத்தி கொண்டிருக்கணும். அது உங்களுக்கும் பார்க்குறதுக்கு வந்து சளிப்படிச்சு போடும். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்க தொடங்கினதுக்கே சுமார் ஒரு 7 ரெயின் வந்து இங்கேயும் அங்கேயும் போய் வந்து கொண்டு இருக்குது. அப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் நான் இந்த புகையிர நிலையத்தை மட்டும் சுற்றி காட்டுறேன். மன்னிக்க வேண்டும், இந்த புகையிர நிலையங்கள் என்னென்ன இடத்துக்கு என்னென்ன டைம் போகுதுன்றதை வந்து என்னால் ஆய்வாக சொல்ல முடியலை. யாழ்ப்பாண ரெயின் வந்து தினசரி இங்கே இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் போகிறது வந்து 6:40 ரெயின். அதை விட நேரத்துக்கு கொண்டு வலிக்கிறது 5:30 ரெயின் கொண்டு வலிக்கிறது. அந்த ரெயின் வந்து கல்கிசை கடுகதி புகையிரதம் மட்டும் சொல்கிறவன். இந்த புகையிரதம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முழுமையாகவே 1ஆம் வகுப்பு பட்டியலை கொண்டது. இதில் வந்து புக் பண்ணி தான் போகணும். ஆசனத்துங்களை முன்பதிவு செஞ்சு தான் இதில் போகணும். பேருந்து வந்து பார்த்திங்கன்னா இரவு வந்து நைட் மெயில் வந்து 8 மணிக்கு வலிக்கிறது. அது இரவு தவால் கடுகதி புகையிரதம்ன்றது வந்து 8 மணிக்கு வலிக்கிறது. அந்த புகையிரதம் வந்து அதாவது தினசரி இங்கேருந்து 3 புகையிரதங்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணிக்கின்றன மட்டும் இப்போதைக்கு எனக்கு தெரிந்த தரவுகளின்படி உண்மையானது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சட்டியா வழியில் வந்துட்டோம். கோட்டை புகையிர நிலையத்துலேருந்து இந்தியாவில் தான் கோட்டை புகையிர நிலையம். அதில் வந்து பாருங்கள் ட்ரெயின் எல்லாம் நிற்கிது. ஏற்கனவே இங்கே வந்து சொல்லியிருப்பேன், நிமிடத்துக்கு 2-3 ரெயின் வருவேன்ட்டு. இங்கே பாருங்கள், இதில் ஒரு ரெயின் நிற்கிது. இப்போ இது புறப்பட போது அதே நேரம் வந்து அங்கேருந்து ஒரு ரெயின் வந்து கொண்டிருக்குது. கொழும்பு கோட்டை நிலையத்திலேருந்து புகையிரதங்களை மாறி கீறி ஏறுறது வந்து எனக்கு மிகவும் ஒரு கஷ்டமான வேலை. அப்படி தற்செயலாக ட்ரெயினுகள் மாறுபட்டால் வந்து அது எந்த ஒரு மன வருத்தத்துக்குரிய விடயமாகவும் போடும். எனவே மிகவும் அவதானத்துடன் இந்த கொழும்பு ரயில் நிலையத்தில் வந்து புகையிரதங்களை மாறி ஏறிக்கொள்ளணும். உங்களுக்கு தெரியல, இதில் நிற்கிற ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கல்கிசை தொடக்கம் காங்கேசன்துறை வரை தனது பயணத்தை மேற்கொள்கிற புகையிரதம். இந்த புகையிரதம் பார்த்திங்கன்னா முற்று முழுதாக வந்து 1ஆம் வகுப்பு ஆசனங்களோடு இணைந்தது. இந்த புகையிரதம் தான் வந்து இப்போ வலிக்கிற போது சரியாக புறக்கோட்டையிலிருந்து நேரம் 5:40 ஆகிறது. 6 மணிக்கு இது வலிக்கிடுவேன் நினைக்கிறேன். சரியா டைம் தெரியலை. இது வலிக்கிற நேரத்தை பொறுத்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன். அதோட இந்த கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணிக்கிற புகையிரதமானது எந்தெந்த புகையிர மேடையில் என்னென்ன நேரத்தில் நிற்கும்ன்றதையும் வந்து இந்த காணொலியில் வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவேன். தொடர்ச்சியாக வீடியோ பார்த்தீங்கன்னா இதை பற்றிய பூரண அறிவை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வே புகையிரத நிலையத்தில் வந்து ஒரே அறிவிப்பு தான். அதாவது இந்த டிங் டாங் டாங்னு சொல்லி போட்டு கருணாகரன் சம்பந்தனமே கொழும்பு கொட்டு போகும் தும்புரியஸ்தானேன்ட்டு அதை சிங்களத்துலேயும் சரி தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி அப்படியே மாறி 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 அறிவித்து கொண்டே இருக்கின்றேன். ஒழுங்காக செவிமடித்தால் மட்டும்தான் எந்த ரெயின் வந்து எந்த புகையிரத மேடைக்கு வந்து வருது என்னென்று போகிறதுன்றதை வந்து நாங்கள் கிரகிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு சிரமப்பட்ட இடத்துல நான் டெய்லி வந்து போகிறாக்களுக்கு வந்து பழக்கப்பட்டிருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், அதாவது எங்களை யாழ்தேவி புகையிரதம் மற்றும் கல்கிசை புகையிரதங்கள் அப்படியானது வந்து 3ஆவது மேடை அல்லது 4ஆவது மேடைக்கு அருகில் தான் வரும், வேறு மேடைகளுக்கு வராது.
இதை மட்டும் யாழ்ப்பாணம் போகிறார்கள் வந்து இதில் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கொழும்பு கோட்டுவேலேருந்து நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு ஏறுறீங்களா கட்டாயம் 3 அதில் 4வது மேடைக்கு வரும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அறிவிப்புகளை வந்து செவிமடுத்து கவனமாக செவிமடுத்தீங்கன்னா உங்களால் வந்து இலகுவில் புகையிரத்தை கைப்பற்றக்கூடியதாக இருக்குது. அதோட கொஞ்சம் அவதானமாக செயற்படணும். ஏன்னா மிகப்பெரிய புகையிரங்களை கைவிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் அவதானமாக செயற்பட்டு தான் நாங்கள் இங்கே இந்த புகையிரத்தை கைப்பற்ற வேணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாழ்தேவி புகையிரதம் வந்து கொண்டு வந்து தரிச்சு போட்டுது. அது வந்து கொழும்பு கோட்டையிலிருந்து தான் வந்து ஒலிக்கிறது. ஸோ இப்போ வந்து தரிச்சிட்டிங்கன்னா ஆக்கள் வந்து ஆனால் இன்னும் இருக்க வலிக்கையில் புகையிரத பர்டிகுலர் லைட்டுகளும் போடல. நான் கிட்ட போய் உங்களுக்கு வடிவாக காட்டுறேன். இந்த மேம்பாலத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா புகையிரத நிலையத்தின் விஸ்தரிப்பு வந்து அப்படியே அழகாக தெரியுது. பாருங்க இவ்வளவு பயணிகள் வந்து பயணத்துக்காக வந்து காத்து கொண்டிருக்கணும். அப்படியே இதில் வந்து மேம்பாலங்கள் இப்போ காட்டுறது வந்து இது வந்து இப்போ இந்த விரல் காட்டுற பகுதி வந்து 2வது 3வது போயிருந்தேன். அதாவது 2வது போயிருந்த மாட்டேன். இது வந்து 3வது, இங்கே வந்து 4வது, இப்படியே வந்து அங்கே 5 6 7 வந்து இருக்குது. ஆனால் கூடுதலாக வந்து 1 2 3க்கு வந்து தான் ட்ரெயின்கள் வாங்குறது. 5 6 7களில் வந்து ட்ரெயின்கள் வந்து அதிகமாக வரும் பட்சத்தில் மட்டும்தான் அங்கால போயிருந்த மாடலுக்கு வந்து போயிருந்தம் வந்து போகிறது. ஸோ அப்போ நீங்கள் பயப்பட தேவையில் 1 2 3 4 போயிருந்த மாடலுக்குலேயுமே உங்களால் மாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது இந்திய அரசாங்கத்தால் அன்பளிப்பு செய்யப்பட்ட இந்த ரயின் பட்டியல் வந்து கிட்டத்தட்ட காங்கேசந்திர போகிற ரயினும் ஒரே மாதிரி தான், மற்ற ரயின்களும் ஒரே மாதிரி தான். நான் முதலே பண்ணிச்சது இது வந்து காங்கேசந்திர போகிற ரயின் வந்து பார்க் பண்ணி நிற்கிது 6ஆம் நம்பர் மேடையில் நினைச்சேன். ஆனால் அப்படி இல்லையா, இது வந்து பட்டிக்குலோ, அதாவது மாகோவால் திரும்பி கல்லோயா ஜங்ஷனால் பட்டிக்குலோ வரைக்கும் போகிற ரயின் தான், மட்டக்களப்பு வரைக்கும் போகிற ரயின். இங்கே இருந்து வந்து சரி 6:30க்கு வலிக்கிடுமென்று சொல்லினா டைம் தெரியலை என்னமா என்று. ஆனால் இது வந்து பட்டிக்குலோ ரயின். இப்போ வந்து வரங்க கேரையில் பார்க்க பண்ணி நிற்கிது. இதுவும் சுமார் ஜாழ்தேவி ரயினை போல தான் 12 பட்டிகள் பயணிகள் பட்டியலையும் ஒரு போயிடுற இன்ஜினியர் வந்து தன்னத்தை வைத்துக்கொண்டிருக்கிறது. எங்கட ரயின் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சாலை மேடைக்கு தான் வரும். போகிறது மேடை 4ஆம் நம்பருக்கு தான் வரும். நேரம் வந்து பார்த்திங்கன்னா 6:10 நெருங்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் இப்படியே 5வது 6வது போயிடுற மேடையால் தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக முழு காணொலியும் பாருங்கள். இந்த புகையிரத பயணம் எப்படி இருக்குன்றது, புகையிரத்தில் என்னென்ன வசதிகள் புதுசாக கொண்டு வந்திருக்கீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் புகையிரத்தில் வந்து இருக்குதுன்றதையும் வந்து பார்க்குறதோட எந்தெந்த புகையிரத நிலையத்துக்கு வந்து என்னென்ன டைமுக்கு போகுது, யாழ்ப்பாணத்துக்கு சொன்ன நேரத்துக்கு யாழ்ப்பாணத்தை சென்று அடையிறதான்றதையும் வந்து இந்த வீடியோன் மூலம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோன்ற இறுதி பகுதியில் வந்து, அதாவது வீடியோன்ற இறுதி கட்டங்களை நெருங்கிக்க வந்து பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கொண்டுருங்க. வீடியோவில் வர தவறுகளை வந்து மறக்காமல் நீங்கள் கமெண்டில் பதிவிடுங்க. அப்போ தான் நான் வந்து அந்த தவறுகளை வந்து அடுத்தடுத்த எனது காணொலிகளில் என்னால் திருத்தி உங்களுக்கு சமர்ப்பிக்க முடியும். இந்த ரயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஜாழ்தேவி போகிறத மாதிரியே 12 பயணப்பட்டிகளையும் ஒரு புகையிரத இன்ஜினியர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த புகையிரதமானது இந்தியாவினால் இங்கே இலங்கைக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டது. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திருவோணமலை நோக்கி புறப்பட தயாராக நிற்கிறது. சரியாக நேரம் வந்து 6 மணி நெருங்கி கொண்டிருக்கிறது. பாருங்கள், திருவோணமலை புகையிரதம் வந்து கொழும்பு கோட்டை ரயில்வே நிலையத்தில் புகையிரத மேடை இலக்கம் நம்பர் 6ல் வந்து அதிகாலை 6 மணிக்கு வந்து வழிகிடுறது. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகப்படுமா இருந்தால் கட்டாயம் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 7வது 8ஆம் நம்பர் புகையிரத மேடைக்கு போகிறோம். இதுதான் வந்து கடைசி, அதாவது 8 புகையிரத மேடைகள் தான் இங்கே இருக்குது. பாருங்கள், இங்கே 7 அங்கே 8. ஆனால் இதில் வந்து பெருசாக யூசேஜ் இல்லை. பாருங்கள், நான் அப்போக்கே சொல்லியிருப்பேன் 1 2 3 4 தான் பெருசாக யூசேஜ். 6 1 2 3 4 5 6 அப்படியான இதில் தான் வந்து பெரிய யூசேஜ் நடக்கும். மிச்ச புகையிரத மேடைகள் பெரிதளவில் பயன்படுத்தப்படலை. இப்போ புகையிரதம் வந்து வலிக்கிட்டு பாருங்கள். இந்த ஒரு நீங்கள புகையிரதம் வந்து பாருங்கள். சரியான நேரம் 6 மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து வலிக்கிடுது. ஆனால் இந்த சன நெரிசலுக்குள்ளால் நீங்கள் வந்து 6 மணிக்கு ட்ரெயின் ஏறணும்னா கட்டாயம் கொழும்பு கோட்டைக்கு நீங்கள் ஒரு 5 மணி 4:45 மணிக்கு வந்து வந்துடணும். அப்போ தான் உங்களால் முறையான விதத்தில் பயணச்சீட்டுகளை பெற்றுக்கொண்டு சன நெரிசல் இல்லாமல் வந்து புகையிரத்தில் ஏறி பயணிக்கலாம். இல்லைன்னா இந்த புகையிரத்தில் பயணிக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமான வேலையாக தான் இருக்குது. இங்கே வந்து வேறுங்க, அந்த புகையிரத நிலையத்துக்குள்ளேயே சிறிய ஒரு இன்ஜினில் வந்து பொதிகளை ஏற்றி கொண்டு போகிற வாகனத்தை வந்து ஓடிக்கொண்டு போகிறார். இப்போ வந்து ஒரு சிறிய சம்பவம் நடந்திருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயது போன சுமார் ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மாவும் ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு மகனும் வந்து
பிளாட்ஃபார்ம், அதாவது பிளாட்ஃபார்ம் மாறுற மேம்பாலத்தில் வந்து நின்று என்னட்ட டிக்கெட் எடுத்து தாங்கோ காசு இல்லைன்னு சொன்னவன். ஆனால் நான் அவைய பார்க்க வந்து எனக்கு ஒரு சிறிய களவு வேலையில் செய்கிற மாதிரி தெரிஞ்சதால் நான் என்ன சிங்களப்படியன் மாதிரி கடிக்கணும் மாறினத்தன்ட்டு சொல்லி போட்டு வந்துட்டேன். ஆனால் என்னென்று வந்து பார்த்தா இங்கே நண்பர் ஒருவர் வந்திருந்தவர் வந்து கேட்ட இடத்துல சொன்னார், தன்னிட்ட வந்து கேட்டு 1000 ரூபா தாங்கோ, நாங்கள் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும்னு சொல்லி தன்னிட்ட 1000 ரூபா கேட்ட இடத்துல தன்னால் வந்து ஒரு அந்த அம்மாண்ட கோலத்தை பார்த்தோன்னே ஒரு மனமுறை வந்து அந்த 1000 ரூபா கொடுத்துட்டேன்ட்டு. இப்படியான ஆக்களும் வந்து இந்த போகிற நிலையத்தில் வந்து இருக்கணும். மிகவும் அவதானமாக இருங்கோ. டிக்கெட் இல்லை, காசு இல்லை, டிக்கெட் எடுத்து தாங்கன்னு கேப்பினம், தெய்வமாக கும்பிட்றோம் அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லி கேப்பினம். தயவு செய்து அவையில் நம்பி உங்களோட பணத்தை வந்து நீங்கள் இழந்துடாதீங்க. இப்போ வந்து என்ன நடந்ததுண்டா, அந்த அம்மா வந்து அதே இடத்துல நிற்கிறான்னு நான் சொல்லி போட்டு வேறு எங்கே இருக்கா அப்படி போய் பார்க்குறேன்னு வந்து நண்பர் போயிட்டார் பார்க்க. என்னோட வந்த மற்ற நண்பரும் வந்து போய் ஏதாவது நான் இதண்டா கேட்போம், தன்னை டைம் வந்து காசு கட்டு வினமாக இருந்தால் அதை வந்து என்ன விசாரிப்போம் பண்ணிட்டு போட்டினோம். வந்தால் தான் தெரியும் என்ன நடந்துட்டு. ஜால்தேவி புகையிரதமானது இப்போ வந்து மேடைக்கு வந்துடுது பாருங்க. பயணிகள் வந்து எவ்வளோ பேர் நிற்கினேன் வந்து பயணிகள் சும்மா முந்தி அடித்துக்கொண்டு ஏறினோம். ட்ரெயினில் வந்து இன்றைக்கு சரியான சனமாக தான் இருக்க போகுது பாருங்க. எவ்வளோ ஓடி போய் ஏறினோம் பயணிகள். உண்மையிலேயே அந்த கோன் அடித்தோடனே நானும் பயந்துட்டேன். நீங்கள் அவதானித்திருப்பீங்க காணொலி ஒருக்கா வந்து ஷேக் ஆகிருக்கும். அப்படி ஒரு கோன் தான் அடிச்சிருக்கு. எந்த ரெயின்ட்டு பார்த்தீங்களா, எனக்கு பின்னால் நிற்கிற இந்த ரெயின் தான். என்ன வெறுட்டுற மாதிரி ஒரு கோன் ஒன்று அடிச்சிட்டு புகையிரதத்தின் இன்ஜின் வந்து பார்த்தீங்களா இப்போ கலட்டி மாற்ற போயினோம். அதாவது நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3ஆம் வகுப்பு பட்டியல் வந்து இறுதியாக இருக்கும். பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும். அதாவது ரெயின் வந்து முன்னுக்கு வளைஞ்சு போய்க்க வந்து சத்தமே இருக்காமல் இருக்கும். ஆனால் இங்கே இருந்து யாழ்ப்பாணம் போய்க்க வந்து 3ஆம் வகுப்பு பட்டியல் வந்து முன்னுக்கு வந்துடும். ஏனெண்டா போயிடுற இன்ஜின் வந்து இப்போ பாருங்க போய்கொண்டிருக்குது. இதை வந்து எடுத்துக்கொண்டு வந்து இதில் பொறுத்திருக்கணும். பாருங்க முன்னுக்கு தாமரை கோரம் தெரிஞ்சுட்டுருக்கு. அப்படி எங்களோட ஜால்தேவி அம்மா வந்து வாரா மெல்ல மெல்ல ஊந்து வாரா தனது பிள்ளைகள், அதாவது 12 பிள்ளைகளை வந்து தன்னோட இணைச்சி இழுத்து கொண்டு யாழ்ப்பாணம் வரைக்கும் போகிறதுக்காக மெல்ல மெல்ல வந்து வாழ்ந்துட்டுருக்கா பாருங்க. புகையிரதமானது பயணத்தை ஆரம்பிச்சுட்டு வாங்க தொடர்ச்சியாக போயிட்டு வந்துருக்கோம். இந்த மாதிரி பார்ப்போம். எவ்வளவு கொஞ்சம் மெதுவாக தான் போயிட்டு இன்றைக்கு தான் நான் முதல் முறை வந்து இந்த இன்ஜின் பட்டி கொழுவுறதை வந்து பார்க்குறேன். கொழும்புக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் 2026 வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாழ்ப்பாணத்தை நோக்கி தினசரி ஒரு புகையிரதம் தான் வந்து அனைவரும் போகக்கூடியமாக இருக்குது. அதாவது 3ஆம் வகுப்பு பட்டியலை கொண்டது. இரவு புகையிரதம் வந்து இப்போ ஓடுறையில் ஏன்னு தெரியல. அதிவேக நெடுஞ்சாலை ஒன்றின் மேலே தான் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த புகையிரதமானது மருதான புகையிரத நிலையத்தை தாண்டி வேறு ஒரு புகையிரத நிலையத்திலே நிற்காது. சில குறிப்பிட்ட புகையிரத நிலையங்களாக நிற்கி நான் அந்த புகையிரத நிலையங்களை வந்து இந்த வீடியோவில் கிளியராக மென்ஷன் பண்ணுவேன். பார்த்தீங்களா தொடர்மாடி கட்டடங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குது பாருங்கள். இவ்வாறு இந்த கொழும்புல இருந்து தொடங்குகிற பயணமானது அருகிலேயே வந்த ஒரு தண்டவாளம் இருக்கிறதால அடிக்கடி வந்து வேறு புகையிரதங்களை வந்து கடந்து கொண்டு போகும். பாருங்க அதிக அளவில் வந்து நாங்கள் இப்போ கம்பகா பகுதியை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கழனி அங்கே கடக்கிற ஒரு ஆறு.
வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சரியாக ராகம ஜங்ஷனை வந்து அடைஞ்சிருக்குது. பாருங்கள் எவ்வளவு பயணிகள் வந்து ஓடி வந்து போகிறத பட்டியலில் வந்து ஏறின விட்டு பாருங்க. புகையிரதம் வந்து ராகம சந்தியை அடைந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக 7 மணி 6:40 கொழும்பிலிருந்து புறப்பட்ட ரயில் வந்து 20 நிமிடங்கள் கடந்த நிலையில் ராகம சந்தியை வந்து அடைஞ்சிருக்குது. வந்து பார்த்திங்கன்னா கம்பகா புகையிரத நிலையத்தை வந்து யாழ்தேவி புகையிரதமானது வந்து இப்போ நெருங்கி விட்டது. கொழும்புல இருந்து வெளிக்கிட்டு வந்து இப்போ சரியாக 40 நிமிடங்கள் ஆகிறது. இப்போ வந்து 7:20 40 நிமிடங்கள் ஆகிறது. கம்பகா புகையிரதத்தில் நிற்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜம்மா என்ன இது இப்படி வேகமாக போகுது எதிர்பார்க்கல. இங்கே மக்களே இன்னும் அதிகாலை வந்து மிகவும் அருகால வேகமாக ஒரு ரெயின் வந்து எங்களை கடந்து வந்துருக்குது பாருங்க. என்ன வேகத்தில் போச்சுது எப்படி வந்துச்சு எப்படி வந்ததுன்னு தெரியல. பேங்கோட புகையிரத நிலையத்தை வந்து இப்போ யாழ்தேவி புகையிரதமானதை வந்து அடைந்துடுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 மேடைகள் வந்துருக்குது. கொஞ்சம் பெரிய புகையிரத நிலையம் தான். நேரம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக 7 மணி 27 நிமிடம். பொல்காவல் வரைக்கும் வந்து இந்த இரட்டை புகையிரத பாதை தான் இருக்குது. ஏனென்றா இந்த புகையிரதங்களை வந்து அடிக்கடி பயணிக்க விடுறதுக்காக வந்து இந்த இரட்டை புகையிரத பாதை யூஸ் பண்ணி கொண்டிருக்கலாம். இந்த எங்களுக்கு பக்கத்தில் போகிற புகையிரத பாதையிலேருந்து அங்கே இருந்து புகையிரதங்கள் அடிக்கடி வந்தோன்றது என்னால் காணொலியில் காட்ட முடியலை. என்னடா புகையிரதம் போன பிறகு தான் எங்களுக்கு இது அவ்வளவு வேகமாக வந்து புகையிரதங்களை கடந்து கொண்டு போகுது. அப்படி ஏதும் காணொலியில் அம்படமாக இருந்தால் நான் மறக்காம அதை காட்டுவேன். அதிவேக நெடுஞ்சாலையை வந்து தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு உபகரணத்தை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அம்மாடியோ நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு ரயில் வந்து என்ன கலக்க வேண்டிய பயத்தை ஏற்படுத்துது அடிக்கடி வந்து கலக்கதால். மிரிகம ஸ்டேஷனை வந்து இப்போ யாழ்தேவி புகையிரதம் வந்து அடைஞ்சிருக்குது. வந்து பார்த்திங்கன்னா நேரம் வந்து 7:44 சரியான மக்கள் தொகையோடு தான் இந்த யாழ்தேவி வந்து இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை நோக்கிய பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு. இப்படியாக பெரிய பெரிய புகையிரத நிலையங்களில் தான் தரிக்கும், அதாவது பொல்காவலை மாகோ வரைக்கும். இப்போ நாங்கள் தெரிஞ்சின்ற மிரிகம புகையிரத நிலையம் வந்து சுமார் 4-5 புகையிரத மேடைகளை கொண்டது. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட புகையிரத பாதையால் தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கங்கை, அதாவது ஆறு வந்து தெரியுது பாருங்க எப்படி ஒரு புனர்நிர்மாணம் நடக்குதுன்னு. இவ்வளோ இடம் வந்து அப்படி வெள்ளம் வந்து ஆறு வந்து பெருக்கெடுக்க வந்து இங்கேயும் வெள்ளங்கள் வந்து அடித்து எல்லாத்தையும் நாசமாகிட்டு தான் போயிருக்குது. பொல்காவலை புகையிரத நிலையத்தை வந்து அண்மித்து விட்டோம். புகையிரத வாசலில் இருந்த நாங்கள் அதுலேயும் வந்து இப்போ இடம் போயிட்டு வந்து வரும்போது நிற்கிற இடம் வந்து 2 புகையிரத பெட்டிகளை இணைச்சிருக்கிற அந்த இணைப்பாதையில் தான் நிற்கிறேன். நிற்கிறது உண்மையில் ஒரு ஆபத்தான விஷயந்தான். உறவுகளே சிறிய ஒரு தவறுகளுக்காக மன்னிக்க வேண்டும். ஏனென்றா என்னால் அடுத்து வரும் புகையிரத நிலையங்களான குருணாவல் மற்றும் ஒரு 2 புகையிரத நிலையங்களை வந்து வெளிப்படையாக காட்ட முடியாதுள்ளது. ஏனென்றா நீங்கள் பார்த்தா தெரியுமே புகையிரதம் ஃபுல்லாக பயணிகளான நிரம்பிட்டு நாங்கள் வந்து இப்போ ஃபுட்போட்டலில் நின்று கூட வழியில் எடுக்க முடியாத நிலை. நான் இப்போ இந்த இடத்துல இப்போ நின்று கொண்டிருக்கிறேன். இதில் நின்றுக்கிறது ஒரு ஆபத்து தான். நான் இப்படி இந்த சைட்டில் நிற்ப மட்டும் வலிக்கிட்டேன். புகையிரத நிலையங்களில் நிற்க வந்து இந்த புகையிரதத்தில் நிலையத்தில் நிற்கிது இன்னும் டைமண்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். தவிர புகையிரத நிலையத்தை வந்து உங்களுக்கு காட்ட முடியாதுள்ளது. தவறுகளுக்காக மன்னிச்சு கொள்ளுங்கோ. அங்கால வர புகையிரத நிலையங்களை நான் வந்து காட்டுவேன். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்து கொண்டிருக்கோம்.
குருநாகல் புகழ் நிலையத்துக்கு வந்துட்டு பாருங்க. இந்த இடவழிகளை எடுத்துக்கொண்டிருக்கேன். சனமாக கிடக்கு 2 வரையும் ஒன்றும் செய்ய முடியாத நிலை. பாப்போம், அடுத்தடுத்த ஸ்டேஷனுகளில் வழியில் போக முடிஞ்சால் வழியில் போய் வீடியோ எடுப்போம். வடை வந்து வாங்கினோம் பாருங்க, 100 ரூபாய்க்கு விரதமானது வெள்ளவ பிரதேசத்தில் போய் கொண்டிருக்குது. இப்போ சூறாவளியால் பாதிக்கப்பட்ட ஒரு பாலத்தை தான் போய் கொண்டிருக்கோம் பாருங்க. இந்த கரையில் வந்து எவ்வளோ வெள்ளப்பெருக்கால வந்து அழிவடைஞ்சிருக்கு பாருங்க. ஒரு வழியாக வந்து போயிடுற விரிவலக பயணத்தை இந்த கரையை வந்து பிடிச்சாச்சு. ஒரு நேரம் வந்து உள்ளுக்கு இனி வந்து காட்டெல்லாம் என்ன பிரச்சனைன்னா அதில் புகையிரத நிலையங்கள் வார பக்கத்துக்கு எதிர்பக்கத்தில் தான் நான் இப்போ இருக்கிறேன். அதுதான் நாங்கள் அடுத்த பிரச்சனை. புகையிரத நிலையங்களை காட்ட முடியாமல் போக போகுது என்ற ஒரு கவலையோடு தான் இதுலேயும் ஒரு வாரேன். இதை வந்து ஆக்கள் பிடிச்சி தள்ளின மாதிரி மெதுவாக போய் கொண்டிருக்கு பாருங்க. அடிக்கிட்டதுல இருந்து இது வந்து 3வது தரம் இப்படி புகையிரதம் வந்து இடையில் நிறுத்தப்பட்டிருக்குது. கொல்லாகமன்ற புகையிரத நிலையத்துக்கு தான் இப்போ வந்து நிற்கிறேன். நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக 9:53 10 மணி நெருங்குது. புகையிரத நிலையத்தை வந்து யாழ்தேவி புகையிரதம் வந்து இப்போ நெருங்கி கொண்டிருக்குது. நேரம் வந்து பார்த்திங்கன்னா 10:18, அதாவது 10:20 நெருங்குது. ஆனால் இதை விட நேரத்துக்கே வந்து மாகோவை நெருங்கி இருக்கணும். ஏனெண்டா இடையில் வந்து இந்த புகையிரத திருத்த வேலைகள் புகையிரத பாதை என்ற திருத்த வேலைகள் நடக்கிறதால நின்று தான் புகையிரதம் வந்து கொண்டிருக்குது. மாகோ சந்தையில் வந்து நிற்கிறது வேறுங்க. எவ்வளவு பயணிகள் வந்து பயணத்தை தொடங்குகிறார்களோ அதோட தங்களை பயணத்தை முடித்துக் கொள்கிறார்கள். அதே போல் வந்து இங்கால நிற்கிற ரெயின் வேறுங்க, அதுவும் இந்தியாவால் ஸ்பான்சர் பண்ணப்பட்ட ரெயின் ஒன்று தான். இந்த ரெயின் வந்து மன்னார்லேருந்து இப்போ கொழும்பு நோக்கி போய் கொண்டிருக்குது பாருங்க. இங்கால நிற்கிறது மன்னார்லேருந்து கொழும்பு போகுது. இந்த ரெயின் வந்து எங்களோட ரெயின் கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக காணொலியோடு இணைஞ்சு கொண்டிருங்க. உங்களுக்கு கேட்க நினைக்கிறேன் அந்த சவுண்ட் எல்லாம். அந்த சிங்காத்தில் வந்து கொடிக்காமம் சாகவச்சேரி என்று சொல்கிறது வந்து மிகவும் ஒரு அழகாக இருக்குன்னு அம்பு என்று சொல்லி அந்த மாம்பழம் வந்து வாங்கியிருக்கோம். அதாவது பழத்துக்கு மேலே உப்புத்தூள் போட்டு கொடுத்துருக்கார். ஒரு வித்தியாசமான சுவை தான் இருக்குது. என்ற புகையிரத நிலையத்துக்கு தான் இப்போ வந்து வந்திருக்கிறோம். நேரம் வந்து பார்த்திங்கன்னா 10:54 ஆகுது. 11 மணியை நெருங்கி கொண்டிருக்குது. இந்த இடத்துல வந்து அதிகளவு மக்கள் வந்து ரங்கையில் இருந்தாலும் புகையிரம் புறப்படுத்த போது பாருங்க. இந்த இடம் வந்து அப்படியே வயல் வழியோட கூடிய ஒரு புகையிரத நிலையம் பார்க்கவே வழியும் அழகாக இருக்குது. அம்பன் குளம் என்ற பெயரோட புகையிரத்தில் வந்து சரியான மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கிறதால என்னோடய காணொலியை வந்து இப்படி வெளியில் எடுக்க வேண்டி இருக்குது. யாழ்தேவி புகையிரதம் வந்து இப்போ வந்து கல்கமுக என்ற இடத்த வந்து அடைஞ்சிட்டது. நேரம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக 10:48 இப்படியே போய்கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இன்றைக்கு நான் பயணிக்கிற பயணம் வந்து ஒரு விசித்திரமான பயணம். பார்த்திங்கன்னா எங்கே நிற்கிறவன்னு பார்த்தீங்கன்னா 2 புகையிரத பட்டியலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு இடவழியில் தான் இப்போ பயணித்து கொண்டிருக்கிறோம். பயணம் அதாவது புகையிரதம் வந்து முற்றிய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ள ஏறி இருந்தாச்சு. ஒன்றும் செய்ய முடியாத நிலை அப்படியே அடைஞ்சு மட்டும் போய் கொண்டிருக்கிறோம். அனுராதபுரம் புகையிரத நிலையத்துக்கு வந்து இப்போ எங்களுடைய யாழ்தேவி வந்து நிற்கிது பாருங்கள். அனுராதபுரத்தில் வந்து எவ்வளவு மக்கள் வந்து பயணத்தை முடித்து கொண்டு வழியில் போயினோம்ட்டு. குறிப்பாக இந்த யாழ்தேவியை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு பயணிக்கிற பயணிகளை விட யாழ்ப்பாணத்திலேருந்து வந்து அனுராதபுரத்தில் ஏறி கொழும்பு பயணிக்கிறவர்களும் அங்கிருந்து கொழும்புல இருந்து ஏறி அனுராதபுரம் வரைக்கும் பயணிக்கிறவர்கள் தான் மிக மிக அதிகம். அவ்வாறு ஒரு பயணம் தான் இதுக்கும் பாருங்கள். ஒரு ட்ரெயினில் அரைவாசி பயணிகள் வந்து அனுராதபுரத்தில் இறங்கிட்டோம். இவ்வளவு நேர பயணத்துக்கு பிறகு அதாவது விடிய 6:40 இப்போ வந்து 11:40 11:50 ஆகிட்டு
பார்க்க போனால் ஒரு 5 மணத்தியால பயணங்களுக்கு பிறகு தான் ட்ரெயின் வந்து வலிச்சிருக்கு. வாங்க அப்படியே நேரம் போக பாருங்க, பல வலிச்சிருக்குன்னு பாருங்க ட்ரெயின். இவ்வளோ நேரம் நின்று சொன்னாங்க. அதாவது ட்ரெயினில் இருக்கிற 75 விதமான பயணிகள் வந்து பயணத்தை முடிச்சு கொண்டு இறங்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நீல கலர் சிட்டி இப்போ தான் கொஞ்சம் தெரிய வலிக்கிறது. இவ்வளோ நேரம் ஒரே ஆக்கள தலையெல்லாம் தான் தெரிஞ்சு கொண்டிருந்தது. இப்போ போய்கொண்டு இருக்கிறோம். வந்து இறுதியில் இருந்து 2வது போகிறத பற்றி இங்கால வந்து ஓரளவு சொன்னாங்க இருக்குது. ராணி தாய் வந்து இப்போது தனது வயிற்றில் இருந்த முக்கால்வாசி பிள்ளைகளை வந்து தரையில் இறக்கி விட்டு சுமை குறைந்த ஒரு சுகத்தோடு வந்து பயணிக்க வலிக்கிறதா இருங்கோ. இந்த ட்ரெயினுக்கு வந்து அந்த உயிரான, அதாவது அப்படி உயிர் இருந்திருந்தால் இவ்வளோ பாடுபட்டிருக்கும். இவ்வளோ நேரமும் ஒரு தொகை பயணிகளை வந்து ஏற்றி கொண்டு வந்து அதில் இப்போ 75 விதமான ஆக்களை அப்படி இறக்கி போட்டு ஒரு ஃப்ரீயான ஃபீல்டில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உண்மையாக இன்ஜினுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் உழுத்து கொண்டு போகிறது. அப்படி ரெயின் ஃப்ரீயாகிட்டு இப்படி அதாவது என்ன சொல்கிறது, அந்த மழை பிஞ்சவின் புயல் அடித்தவின் ஒரு ஓய்வுன்னு சொல்லுவாங்க, அது பேச்சு வழக்கில் சொல்கிறதாகும். புயல் அடித்தவின் ஒரு ஓய்வுன்ற மாதிரி அப்படி இருக்குது ட்ரெயின். உள்ளுக்கு ஒரு வட்டிக்கு ஒரு 20 பேர் 25 பேர் தான் இருக்கணும். அவ்வளோ நேரம் உள்ளுக்கு ஒரு வட்டிக்கு 120 பேர் 180 பேருக்கு டாட்டஞ்சு வந்து நாங்கள் கடைசியாக இருக்க இடம் இல்லாமல் நாங்கள் பெட்டிகளுக்கு இடையில் அந்த ஒவ்வொரு பெட்டிகளையும் வந்து இணைக்கிற ஜாயிண்ட்டுகளுக்கு எல்லாம் போயிருந்து நாங்கள் அந்த வலிக்கிறடா நீஞ்சால வந்து ஃப்ரீயாக போகலாம். அதான் நிம்மதி பெருமூச்சு விட்டபடி பானியை பயணத்தை வலிக்கலாம். அடுத்த பேருந்திலே மதவாச்சியை வெயில் வக்கைக்கு வந்து இப்போ ஒன்றும் சாப்பிட மனமில்லாம் கிடந்துச்சு. அப்போ வந்து சோடா போத்தல் ஒன்று வாங்கியிருந்தாங்க. கேண்டீனில் போய் கேண்டீனில் வந்து இந்த சோடா போத்தலில் விலை வந்து 200 ரூபா. வெளியில் வந்து இந்த சோடா போத்தலில் விலை 200 ரூபா. நான் இங்கே கேண்டீனில் வந்து இந்த சோடா போத்தலில் விலை 250 ரூபா. இவன் வந்து அந்த கொண்டு வர கூலிங் சார்ஜரெல்லாம் பண்ணி தான் போடினேன். அதனாலும் பரவாயில்லை, ஒன்றும் செய்ய முடியாது. ட்ரெயினில் வந்து வேறு இடத்துல வாங்க முடியாத ஒரு தட்டுப்பாட்டில் இங்கே வாங்க வேண்டியதாக இருக்குது. தனது சுமையை குறைத்து விட்டு யாழ்ராணி தாயவள் இப்போது வந்து வந்திக்கிற ஸ்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பேர் இங்கேருந்து பார்க்க வழங்கியில் சுமணி பாப்பம் பசரங்க வேவ என்ற இடத்துல தான் வந்து இப்போ வந்து நிற்கிறா. நேரம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக 12 மணி 7 நிமிடங்கள் ஆகின்றது. இதே யாழ்தேவி காணொளி வந்து நான் ஏற்கனவே எனது சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த சேனலில் வந்து அந்த காணொலியில் வந்து பார்த்திங்கன்னா யாழ்தேவிக்குள்ளே இருக்கிற வகுப்புகள் நிலை என்ன மாதிரி, ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் எல்லாம் என்ன இருக்குன்றதையும் அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த காணொலியை நான் இந்த காணொலியையும் வந்து அதில் நான் அப்லோட் பண்ண இல்லையேனண்டா ஏற்கனவே அந்த காணொலியில் அதை நான் தெரிவித்திருக்கிறேன். அதை பற்றி தெரிய விருப்பமானவர்கள் வந்து அந்த காணொலியை போய் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கோ. வேறு எதுவும் போயிடுறதை பற்றி தகவல்கள் தேவைன்னா இதில் கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த போயிடுற பயணங்களில் உங்களுக்கு வந்து அந்த சந்தேகங்களை வந்து நான் தீர்த்து வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மதவாச்சி சந்தி பிரதேசத்தில் இருந்து எங்களோட யாழ்தேவி போயிடமானது புறப்பட்டு கொண்டிருக்கின்றது. மதவாச்சி சந்தியை விட்டு விலகிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக 12:23. அடுத்த ஸ்டேஷன் வந்து வவுனியான்னு நினைக்கிறேன், சரியாக தெரியலை. வவுனியாவில் வந்து அதிகளவான மக்கள் வந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி போகிறதுக்காக ஏறினம் என்று நம்பப்படுகிறது. இந்த இதில் பாருங்கள், இந்த யானைகள் கடக்கக்கூடும் என்ற போர்டு வந்து புகையிரத நிலையத்துக்கு அண்மையாலேயே போட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து யானைகள் கொஞ்சம் கூட இருக்குமாக்கும். இரவில் வர புகையிரத இன்ஜின் சாரதிகளை வந்து கவனமாக இருக்க சொல்லி ஏற்றிருக்கணும். அதோடு வந்து இந்த வழியால் திரும்பி போகிற புகையிரத பாதை தான் மன்னாரை சென்றடைகிற புகையிரத பாதை. கொழும்புல இருந்து மன்னாருக்கு ட்ரெயின் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மன்னார் டு கொழும்புன்னு ட்ரெயின் இருக்கிறது நாங்கள் இப்போ அதில் காட்டியிருப்பேன். அதாவது மாகோ சந்தியில் வச்சு உங்களுக்கு காட்டியிருப்பேன். இது வந்து மன்னார் போகிறதுக்கு தயாராகிற நிற்கிற ட்ரெயின்ட்டு. அப்படியே வந்து வவுனியா நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக காணொலியை பார்த்து கொண்டிருங்க சுவாரஸ்யமான தகவல்களுடன். வவுனியா புகையிரதை நோக்கி வந்து எங்கள் யாழ்தேவி புகையிரதமானது இப்போது வந்து விட்டது. நேரம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக 12:48. அதாவது 1 மணிக்கு கிட்டிய நேரத்தில் வந்து இந்த இடத்துக்கு ட்ரெயின் வந்து வருது பாருங்க. அதாவது யாழ்ப்பாணம் போகிறதுக்கு சரியான மக்கள்லாம் நிற்கணும் பாருங்க.
இப்போ வந்து தாண்டிக்குளம் பிரதேசத்தை வந்து தாண்டி கொண்டு போகிறோம். இன்னும் இந்த தாண்டிக்குளம் பிரதேசத்தின் புனரமைப்பு பணிகள் முடிவடையில்லை. அதால் தாண்டிக்குளம் பிரதேசத்தில் வந்து புகையிரதமும் இப்போ நிற்கிறேன். புகையிரதம் வந்து பார்த்தீங்கன்னா ஓமந்தை ஸ்டேஷனுக்கு பக்கத்தால் வந்து ஒன்று இருக்குது. ஓமந்தை புகையிரத நிலையத்தை வந்து புகையிரதம் அடைந்து விட்டது. நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக 1:03. ஓமந்தையை தாண்டி இப்போ போய்கொண்டிருக்கிறோம். என்னென்னா இப்போது வந்து முதலே சொல்லியிருப்பேன், இரவு புகையிரதம் வந்து ஓடுறில்ல, அதால் பகல் புகையிரதத்தை வந்து மிக அதிகளவான பயணிகள் வந்து இப்போ பயன்படுத்தி கொண்டிருக்கணும். எப்போ வந்து இந்த இரவு புகையிரதம் வந்து ஓட வலிக்கிட போகிறதோ இன்னும் தெரியலை. ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த இரவு புகையிரதத்தை வந்து ஓடாமல் வச்சுக்கிறது உண்மையான பிழையான செயல் உண்டு. அது மிக முக்கியமான புகையிரதம் உண்டு. மாங்குளம் புகையிரத நிலையத்தை வந்து அண்மித்து கொண்டு விட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை குணமாகிட்டு மேகத்தை பாருங்க, மழை மூட்டமாக இருட்டி போட்டுதோ மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன். மழை தூரம் வலிக்கிட்டுது. இஞ்சால் என்ன மாதிரி மழையெல்லாம் தெரியல, பார்ப்போம். வண்டி புகையிரத நிலையத்தை வந்து இப்போ எங்களோட யாழ்தேவி புகையிரதம் வந்து வந்தடைந்து விட்டது. நேரம் வந்து சரியாக பார்த்தீங்கன்னா 1:54, 2 மணியை நெருங்கி கொண்டிருக்கிறது. முருகண்டி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம். அதாவது முருகண்டி விநாயகர் கோயில் வந்து இங்கே கொஞ்சம் ஃபேமஸான இடம். அப்படியே பச்சை கொடி காட்டிட்டார் வருவோம் உள்ளுக்கு. சிக்கிது ரொட்டி வாங்கி சாப்பிட போகிறோம். கரியரன் தான் ஸ்பான்சர் பண்ணுறார் ரொட்டிக்கு. ஒரு ரொட்டி வந்து 100 ரூபான்னு நினைக்கிறேன். ஒரு ரொட்டி 2 ரொட்டி வாங்கி சாப்பிட்டா தான் பசி இறக்கலாம். ரொட்டி வாங்கிட்டோம். ஐயோ காத்துக்க கொண்டு நான் பறந்து ஓடும். இதில் வச்சு சாப்பிடுவோம். பசிக்குது. விடிய ரயில் நேரத்துக்கு பெருசாக ஒரு சாப்பாடு சாப்பிட இல்லை. அப்போ குளிர்பானை மட்டும் குடிச்சிருப்பேன் காட்டியிருந்தேன். இதுதான் இப்போ இன்றைக்கி மத்தியான சாப்பாடை வந்து வயிற்று நிரப்ப போகுது. சரி வாங்க சாப்பிடுவோம். இது 100 ரூபா. ஆனால் கொஞ்சம் நட்டம் தானே, என்ன செய்கிறது. வந்து பார்த்திங்கன்னா 2:10 நெருங்கி கொண்டிருக்கிற இந்த வேலையில் நாங்கள் வந்து நிற்கிற புகையிரத நிலையம் வந்து என்னவெண்டா கிளிநொச்சி புகையிரத நிலையம். ஜாழ்தேவி புகையிரதமானது கிளிநொச்சி புகையிரத நிலையத்தை வந்தடைந்து விட்டது. 2:10 நேரம். இதில் வந்து குறிப்பிட்ட கணிசமான அளவு பயணிகள் வந்து தமது பயணத்தை முடித்து கொண்டுறாங்க என்றனர். எங்கள் டிடிஆர் கொடியை காட்டில் இன்னும் பச்சை கொடி காட்டுவாரா? காட்டிவிட்டார். வந்து பரந்தன் புகையிரத நிலையத்தை வந்து இப்போ அடைஞ்சிட்டு வலிக்கிட்டு கொண்டிருக்கிறோம். நேரம் வந்து சரியாக பார்த்திங்கன்னா 2:18 பரந்தன் புகையிரதத்தால் வலிக்கிட்டோம். இடையில் வந்து மழை குணமாக தான் இருந்தது. மழை தூரி காட்டினது. இப்போ நான் நிஜன் மழை இஞ்சால பெய்யுதாக்கு யாழ்ப்பாண பக்கம் வேண்டா இல்லை, திருப்பி இஞ்சால வெயில் அடிக்க வலிக்கிடுது. பரந்தன் ஆன இரவு புகையிரத நிலையத்தை விட்டு நாங்கள் இப்போ வலிக்கிட்டோம். நேரம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக 2:26 பார்த்திங்கன்னா அப்படியே ஏனையின் வீதி வந்து இங்கால அப்படி எங்களோட அனைத்து பயணிக்கும் பாருங்கள். இங்கால வெயில் தான் அடிக்குது. யாழ்ப்பாணம் கொஞ்சம் வெயில் கூடிக்குது. இருந்து வார இடத்தை விட இங்கே வெயில் பரவாயில்ல. யாழ்தேவி புகையிரதமானது இப்போ வந்து எங்கே வந்து நிற்கின்ற பார்த்திங்கன்னா கொடிகாமம் புகையிரத நிலையத்தை வந்து அடைஞ்சிட்டு நேரம் வந்து பார்த்திங்கன்னா 2:52 3 மணியை நெருங்கி கொண்டிருக்குது. 3:30க்கு வந்து யாழ்ப்பாணம் போகணுமா. பாப்பா 3:30க்கு யாழ்ப்பாணத்துக்கு போயிடுவாவா. கிராமம் புகையிரத நிலையத்துலேருந்து வந்து ட்ரெயின் வந்து சற்று பின்னோக்கி நடந்து கொண்டிருக்குது. ஏனென்று பார்த்திங்கன்னா காங்கேசந்துறையிலேருந்து கல்கிசை வரை செல்கின்ற இந்த அதிசொகுசு புகையிரதமானது, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் கிளாஸோட வர புகையிரதமானது வந்து இப்போ கொடிகாமம் புகையிரத நிலையத்துக்கு வரப்போகுது. ஸோ இப்போ இந்த ஜாழ்தேவி புகையிரதமானது இப்போ பின்னோக்கி போய் ட்ரக் மாதிரி வந்து பக்கத்தில் நீங்கள் பாருங்கள். இதில் இந்த மெட்ட ட்ரக் இருக்குது தானே, இதெல்லாம் வந்து மாற நிற்க இஞ்சாலை சைடில் வந்து எங்களோட கல்கிச அதிசொகுசு பேருந்து மாறி சொல்லி போட மணிக்கோணும். கல்கிச அதிசொகுசு புகையிரதம் வந்து இந்தியாவில் வந்து வரும்.
அப்படியே தான் கிடக்கு. மாற்றி செய்வா இந்த காலத்துக்கு அந்த காலத்துக்கு போடுறது. பாவகச்சேரி புகையிரத நிலையத்தை வந்துட்டோம். அடுத்தது இன்னும் இருப்பது நாவற்கொழியும் ஜாழ்ப்பாணம் மாத்திரமே. 3 மணிக்கு சரியாக வந்துட்டோம். பெரும்பாலும் இந்த தச்சந்தோப்பு புகையிரத நிலையத்தில் புகையிரதங்கள் தரிக்கிறையிலே என்னென்னு தெரியல. ஆக்கள் இல்லாத காரணத்தினால ஒரு இல்லை பார்ப்போம். இப்போ நிற்காம தான் போய்கொண்டிருக்குது. பயங்கரமாக போகுது. நாவற்கொழி புகையிரத நிலையம் இதில் உங்களை போட்டோவில் தெரியும் பாருங்க. இந்த இடம் கடல் மட்டத்திலேருந்து 2.7 மீட்டர் உயரத்தில் இருக்காம். நாவற்குழிக்கு வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நேரம் பார்த்திங்கன்னா 3 மணி 17 நிமிடங்கள். இன்னும் அடுத்தது யாழ்ப்பாணம் போயிட்டேன். என்ன பயணம் வெற்றிகரமாக நிறைய போகுது. யாழ்தவி ரயில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சொன்ன நேரத்துக்கு சரியான நேரத்தில் யாழ் போயிறது நிலையத்தை அடைஞ்சிட்டு, அதாவது 3:30க்கு வரும்னு சொன்னது இப்போ பார்த்திங்கன்னா 3:26 4 நிமிடங்கள் முன்னாகவே போயிறது நிலையத்தை அடைஞ்சிட்டு. உண்மையான ஒரு சிறப்பான பயணம். கொழும்புல விடிய 6:40க்கு வலிக்கிட்ட யாழ்தேவி புயரமானது தற்போது யாழ்ப்பாணத்தில் அந்த பயணத்தை நிறைவு செய்கிறது. இன்னும் இது இந்தியாவில் போகும் காங்கேசந்துரம் வரைக்கும். ஆனால் நாங்கள் போய் பிரியோஜனம் இல்லை. நாங்கள் இதோட ரங்கோணும். யாழ்ப்பாணம் வந்துட்டோம். 8 மடத்தியாலய போயிறத பயணத்தின் பின்னாக வெற்றிகரமாக யாழ்ப்பாணத்தை அடைந்து விட்டோம். ரிசீவ் பண்ணுறதுக்காக எல்லாமே நம்ம பார்த்து கொண்டு ஆவலுடன் காத்து நிற்கும் மக்கள். நான் வீடியோ எடுக்கிறேன். புகையிரதம் கொஞ்சம் தெரிஞ்சு நிற்கிது. அப்படியே நாங்கள் புகையிரது இந்த முன் வாசலால் போகாமல் இப்படி வரையால் போய் தான் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். இத்தோட இந்த காணொலியை நான் நிறைவு செஞ்சு கொண்டுறேன். காணொலியை முழுமையாக பார்த்த உறவுகளுக்கு நன்றி. காணொலியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காணொலியில் எதுவும் குறைகள் இருந்தால் கட்டாயம் அதை கமெண்டில் போடுங்க. அப்போ தான் நான் அந்த குறைகளை நிவர்த்தி செய்து அடுத்த காணொலியில் நான் அதை நிவர்த்தி செய்து உங்களுக்கு பூரணமான காணொலியில் தரக்கூடியதாக இருக்குது. இன்ஜின் சவுண்டுக்கும் நான் கதைக்கிறது கேட்குதோ இல்லையோ தெரியல. சரி, இதோட இந்த காணொலியை முறைச்சு கொள்வோம். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் கோன் அடித்து குழப்பி விட்டான். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை நினைவதில் என்றும் உங்கள் அன்புடன் ஸ்ரீஹரன். நன்றி, வணக்கம்.